குறும்பா 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 உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே. ஒற்றை கிரையான் ரெண்டாய் உடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம் நொறுக்கிடுவோம். குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. விண்வெளி மீன்களில் எல்லாம் முன்விழிதானே பார்ப்பேன், வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன். வெற்றிகள் 1000 வந்தால் புன்னகையோடு ஏற்பேன், உன்னிடம் மட்டும் தானே தோற்பேன். ஆட்டம் போடும் போதெல்லாம் உலக அழகாய் மாறும், வீட்டு பாடம் செய்தாலோ ரத்த அழுத்தம் ஏறும். உந்தன் குறும்பு மரபணு எவ்வழி கொண்டாய் எனக்கு தெரியாதா? குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா. உளறல் மொழிகள் உன்னால், காட்டும் கனவும் உன்னால், கிறுக்காயானே உன்னாலே. எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே உன்னாலே. விந்தை என்று கையில் வந்தாயே என் மனம் குளிர, தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர தலை நிமிர. குறும்பா என் உலகே நீதாண்டா, குறும்பா என் உயிரே நீதாண்டா, குறும்பா என் உதிரம் நீதாண்டா, குறும்பா என் விடியல் நீதாண்டா. மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதுகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று நீக்கவும் உம்மை அழைத்தேன்.
பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பது நான் உண்மையாக உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்றும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அழகு 16 இறைசு தொடர்கள் 15 தொடங்கி 18 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கும் தோன்றி கூறியது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றவர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பெயரிட விரும்புகிறீர்கள்? ஜாய், ஜெஸ்விகா, கிரிஷ், ஆருஷ். ஆருஷ் இவர்களுக்காக நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைகள் ஜாய், ஜெஸ்விகா, கிரிஷ், ஆருஷ் இவர்களுக்காக திருமுழுக்கு கேட்கிறீர்கள். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஞான தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிவீர்களா? ஜாய், ஜெஸ்விகா, கிறிஸ், ஆருஷ் உங்கள் இருவரையும் கிறிஸ்தவ சமூகம் பெரும் மகிழ்வுடன் வரவேற்கிறது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் பெரியவர்களும் மீட்பராம் கிறிஸ்துவின் சிலுவை அடையாளம் வரைந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜாய், ஜெஸ்விகா, கிறிஸ், ஆருஷ் இவர்கள் இருவர்களுக்காக புனிதர்களை நோக்கி மன்றாடுவோம். இறைவன் அன்னையாம் புனித மரியே, புனித சூசையப்பரே, புனித திருமுழுக்கு யோவானே, புனித ராயப்பரே சின்னப்பரே, புனித தூமையாரே,
புனித சவேரியாரே, புனித ஆரோக்கியநாதரே, என்று வாழும் இல்லாமல் இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிலிருந்து அகற்றவும், இருந்த மனிதரை விடுவித்து உமது ஒளியில் வியத்தக அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை உலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவர்கள் தூய ஆவியார் குடிகொள்ளச் செய்தர வேண்டும் என்று ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். உங்கள் மீது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெயை பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தரே, திருமுழுக்கு எனும் திருவருட்சம் வழியாக நீங்கள் ஒப்பு கொடுத்த இக்குழந்தைகள் அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவியாராலும் புதுவாழ்வு பெறப் போகிறார்கள். இவர்களின் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க வச்சு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைமாறு இவர்களை நம்பிக்கையில் வளர்க்க நீங்கள் முயல வேண்டும். ஆகவே நம்பிக்கையினால் தூண்டப்பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்து மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருவை நம்பிக்கை. அதிலே தான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றனர். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனும் ஆகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாவல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிவரிடந்து இறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் என்று உயரத்திலிருந்து தந்தையின் வலப்பக்கம் வீச்சிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதுவே திரு அவை நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அறிக்கையிடுவதிலே பெருமை கொள்கிறோம். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்போது நாம் எல்லாம் அறிக்கையிட்ட திரு அவை நம்பிக்கையில் ஜாய் ஜெஸ்விகா, கிறிஸ் ஆருஷ் இவர்கள் இருவரும் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகின்றார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய கிறிஸ்து உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெந்நீர் ஆடை உங்களது மேன்மை அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. பெற்றோர்களே, ஞான தாய் தந்தரை, உங்கள் குழந்தைகளை உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தைகள் இருவரும் ஒளியின் மக்களாய் என்று வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. ஆமென். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசும் ஆண்டவர் இயேசு செய்ததினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக இறைவனும் இறைவனின் புகழும் மகிமை விளங்க. நாதாள் கேட்கவும் அதே நம்பிக்கையை நாவாள் அறிக்கையிடவும்.
அவரை செய்திருவாராக. செவிடர் கேட்கும் ஊமையர் பேசும் ஆண்டவர் செய்திருந்தார். நீ விரைவில் அவர் வார்த்தை தந்தையாக இறைவனும் புகழும் எழுகளுக. காதாள் கேட்கவும் அதை நம்பிக்கையை நாவாள் அறிக்கையிடவும் அவரை செய்திருவாராக. நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் தங்களின் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து இறை விருப்பத்தின்படி நடந்து மங்கள தூய ஆவியின் வழியில் நடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டு எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, எங்கள் பங்கு மக்கள் அனைவரும் திருமுழுக்கு கொடுத்து வாக்குறுதிகளை புதுப்பித்து இறுதி வரை இரு அன்பிலும் பிறர் அன்பிலும் அமைதியிலும் நிலைத்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவரே அன்பார்ந்த மகன் என்று கூறிய இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடத்தில் இருக்கும் சுயநலம், கோபம், தீய நெறி ஆகிய பாவ இயல்புகளை களைந்து ஆவியின் கொடையை பெற்று அருள் வாழ்வில் திகழவும் திளைத்து புது வாழ்வை மலரச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியாம் எம் இறைவா, எங்களது வாழ்வு என்னும் பாதையில் நீரே ஒளியாக இருந்து வழிகாட்டவும், அந்த ஒளியிலே நாங்கள் நடந்து எங்கள் வாழ்வில் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாண்டினை எம் இறைவா, இன்று திருமுழுக்கு பெற இருக்கும் குழந்தை ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் தொடர்ந்து வளரவும், அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை உணர்ந்து அதன்படி அர்த்தமுள்ள புதுவாழ்வு வாழ வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, ஒரே குடும்பமாக கூடியுள்ள எம் உறவினர்கள் மக்கள் அனைவருக்குமாக வேண்டுகிறோம். தங்களில் அன்றாட வாழ்க்கையில் உம்மை பிரதிபலிக்கவும் பிற நலனில் அவர்கள் அக்கறை கொண்டு வாழவும் குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் பிறப்பிடமே எம் இறைவா, எங்கள் நாட்டு அரசியல் சமுதாய தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்வழியில் அக்கறையுடன் சுயநலம் இல்லாமல் செயல் திட்டங்கள் தீட்ட அதனை செயல்படுத்த அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலும் ஆற்றலுமான இறைவா, உமது திருவின் இறை பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரகத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்திருவீராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்திற்காகவும் அது கையெழுத்து பணியேற்றுக் கொள்வாராக. அதனால் நீர் அவர்களை உமக்கு உகந்த பலிபொருளாக ஏற்று உமது திரு அவையின் காணிக்கைகளோடு அவர்களையும் கனிவுடன் ஏற்றுக் கொள்வீராக. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. புனிதர்களாக அவர்களது உரிமை சொத்தான மக்கள் என்னும் மாட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் படியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். ஆகவே முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்கோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வச்சு பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று உமக்கு ஊழிய முறையை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகம் வரவேற்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய சிவன் விமானம் ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா திருமணை கிறிஸ்து வழியாக புகழ்ந்தே வரம் வரல உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்று உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விலவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். புதிய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை வச்சு யாதொரு கலக்கமின்றி நல்லமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் என்பதுக்காகவும் எமீபராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதுதிருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதலுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அடித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதா. ஒருவருக்கு ஒருவரும் ஆண்டவரோட அமைதியை உளமாற பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இச்சமரின் விருந்துக்கு அழைக்க வச்சோர் பேரு வச்சோர். ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம் என் உள்ளம் எங்கும் பூக்குதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசிற் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசிற் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும், உன்னாசிற் பொங்க நான் வாழுவேன். கிறிஸ் ஆருஷ் என்கின்ற இரு நபர்கள் நம்முடைய திருச்சபையின் உறுப்பினராக மாறியிருக்கிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறார்கள். அவர்கள் பாவம் கழுவ வச்சு நம்முடைய ஆரோக்கியபுரத்தினுடைய ஒரு உறுப்பினராக மாறியிருக்கிறார்கள். எனவே கரங்களை தட்டி நாம் இந்த இரு குழந்தைகளையும் வருக வருக என வரவேற்போம். ஞான பெற்றோர்கள் தம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஞான பெற்றோர் என்பவர் இன்னொரு பெற்றோர். இப்படி இந்த சடங்கு சம்பிரதாயமான ஞான பெற்றோராக இல்லாமல் பெற்றோருடைய சரி நிகர் அப்படிங்கின்ற ஒரு நிலையை ஏற்கிறார்கள். அப்படின்னா இந்த குழந்தைகள் ஞான காரியம்னா கடவுளை பத்தின பக்தியான காரியம், ஒழுக்கத்தில் தவறின காரியம் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு ஞான பெற்றோர்கள் தான். நீங்க எல்லாரும் நல்லதை செஞ்சு நீங்க விண்ணகத்துக்கு போனப்போ உங்க ஞான பெற்றோர், உங்க ஞான குழந்தை கெட்டது செஞ்சுட்டுனா நீங்க உள்ள போக முடியாது. ஏனெனில் பெற்றோர் என்கின்ற நிலையில் நீங்கள் தவறுகிறீர்கள். எனவே இந்த குழந்தைகளை ஞானத்தில் இறை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு. அவங்க ஏதாவது கோயிலுக்கு வராம சேட்டை பண்ணிட்டு அலைஞ்சாங்கன்னா பெற்றோர்களை சொல்ல முடியாது. எனவே இது உணர்ந்து நல்ல விதமாக இந்த குழந்தைகளை வளர்த்தெடுங்கள். உங்களுக்குள் நாலு பின்ன பிரிவினைகள் வந்தால் கூட அவர்களுக்குள் உண்டான உரிமை ஒரு நாளும் தடைபடாது. நாலு பின்ன இன்னைக்கு பெற்றோர்கள் ஞான பெற்றோர் நாலு பேசாம கூட போகலாம். ஆனா ஞான பெற்றோர் அந்த குழந்தைக்கு உண்டான உரிமையை பெற்றோர் தடுக்க முடியாது. சரிங்களா? அதனால அந்த குழந்தைகளை எவ்வளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறோ அதுக்கு அப்படியே சரிநிகர் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. 100% உரிமை இருக்கிறது. எனவே உரிமை இருக்கிறது என்பதை காட்டிலும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து சிறப்பாக இந்த இரு குழந்தைகளும் வளர்த்து எடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களை சீயோனிலிருந்து நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆருஷ் 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 குட்டி என்னம்மா? வா வா.
உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோமே. பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. தேய்ந்ததென்று கலங்கிடக்கூடாதென்று தினம் தினம் இரவு வந்து தூங்கச் சொல்லியதே. எனக்கென உன்னை தந்து உனக்கிரு கண்ணை தந்து அதன் வழி எனது கனா காணச் சொல்லியதே. நீ அடம் பிடித்தாலும் அடங்கி போகின்றேன், உன் மடி மெத்தை மேல் மடங்கிக் கொள்கின்றேன். தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம் தனத்தாரண தரணம் தம். உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை காட்டச் சொல்லு. புது இடம் புது மேகம் தேடி போவோம். பிடித்ததை வாங்கச் சொல்லு, வெறுப்பதை நீங்கச் சொல்லு. புது வெள்ளம் புது ஆறு நீந்தி பார்ப்போமே. இருவரின் பகல் இரவு, ஒரு வெயில் ஒரு நிலவு. தெரிந்தது தெரியாதது பார்க்க போறோமே. உலகென்னும் பரமபதம், விழுந்த பின் உயர்வு வரும். நினைத்தது நினையாதது சேர்க்க போறோமே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழே, அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல. मेरी दुनिया मेरी दुनिया मेरी दुनिया तू ही रे. मेरी खुशियाँ मेरी खुशियाँ मेरी खुशियाँ तू ही रे. मेरी दुनिया मेरी दुनिया मेरी दुनिया तू ही रे. मेरी खुशियाँ मेरी खुशियाँ मेरी खुशियाँ तू ही रे. रात दिन तेरे लिए सजदे करूं, दुआएं मांगू रे. मैं यहाँ अपने लिए रब से तेरी बनाए मांगू रे.
को सीधा रास्ता दिखाया। नहीं एक रोशनी ले आई है जीवन की राहों में, हर घड़ी गुजरे तेरी सारी उम्र अब अपनी बाहों में। जो भी खताएं हम झेलेंगे उनकी सारी सजा भी हमने की। जितनी जफाएं हम उनसे भी अब करेंगे वफा भी। नए मौसम नया आलम नया बदले हैं अरमा भी, कह रही एहसास की गहराइयाँ चेहरा है तूफान भी। मेरी दुनिया मेरी दुनिया मेरी दुनिया तू ही रे, मेरी खुशियाँ मेरी खुशियाँ मेरी खुशियाँ तू ही रे। रात दिन तेरे लिए सजदे करूँ दुआएं मांगू रे, मैं यहाँ अपने लिए रब से तेरी भलाएं मांगू रे। मन पहेली है सजा, बेसुमारी सी
புதுசா